சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். சொத்தை வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை பராமரிக்கிறது அதோட பெரிய ப்ராசஸ், அதை விற்கிறது ஒரு ப்ராசஸ். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. Next we have with us Geeta Priya ma'am. Vanakkam ma'am. She has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases and also specialized in cyber security laws. We welcome you to the show, ma'am. Thank you. மேம், ஆக்சுவலி நம்ம இந்த ஷோவில் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு நிமிஷம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சில செக்மெண்ட்ஸ் எடுப்போம். அதில் மேம் இந்த கோர்ட்ஸ் ஆஸ்பெக்ட், ஏன்னா நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா வந்துட்டு நான் வந்து என் அட்வொகேட் அணுகுனேன், ஆனால் அதுக்கப்புறம் என் கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு குவரி. ஸோ வந்து அவங்களுக்கு இந்த கோர்ட்ஸ் பற்றி எடுத்து சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க மேம். ஜென்ரலாக வந்து ஒரு கேஸ் போட்டவங்க அவங்க அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணணும். சில அட்வொகேட்ஸ் பிஸியாக இருக்கனால அவங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கு அப்டேட் கொடுக்க முடியாத போகிற பட்சத்தில் கோர்ட்ஸில் போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு சரி ஹை கோர்ட்டுக்கும் சரி நம்ம கேஸ் நம்பர்ஸோ இல்லை பார்ட்டி நேமை வச்சு சர்ச் போட்டோம்னா நமக்கு அந்த ஒரு கேஸோட ஹியரிங்கில் என்னென்ன ஆச்சு, என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரிம் ஆர்டர் இல்லை எதுக்காக வாய்தா இருக்குது, அது எல்லாமே அப்டேட் ஆகும். அதனால் எல்லாமே லிட்டிகன்ஸ் அவங்களே போய் கோர்ட் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்மளோட கேஸ் நம்பரை மட்டும் போட்டு எந்த கோர்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் சர்ச் போட்டிங்கனாவே நீங்கள் எல்லா ஸ்டேஜையுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அட்வொகேட்டை தான் ஃபாலோ பண்ணணும்ல, நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அட்வொகேட்டை போய் காண்டாக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குது மேடம் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு நீங்களே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கேஸ் வந்து கரெக்டான ப்ராசஸில் போயிட்டுருக்கும். தேங்க்யூ மேம். மேம், இப்போ வந்துட்டு அடுத்தது ஐ திங்க் நம்ம காலேஜ் நம்ம எல்லா எபிசோட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னென்னா வந்துட்டு இந்த பட்டா நான் அப்ளை பண்ணேன், ஆனால் அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னே தெரியல, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸாக அறிஞ்சேன் ஆனால் எனக்கு ஒன்றும் பட்டா கிடைக்கல. இந்த கால்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக எல்லா எபிசோட்ஸ்லேயும் வருது. ஸோ ஐ திங்க் அது ஆன்லைனில் ஆக்கிட்டாங்கிறதே நிறையா மக்களுக்கு தெரியல. ஐ திங்க் அந்த ஆன்லைனில் ஆக்கிட்டாங்களா, அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிடு. நிறைய பேர் வந்து பட்டாவோட கண்டினியூட்டி இருக்கும். பட்டான்றது அந்த சர்வே நம்பர் முடிஞ்சுட்டு சர்வே நம்பர் மாறாது. பட்டா மட்டும் யார் அசைன் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட போகும்போது பட்டா நம்பர் மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுல நன்சை புன்சைன்னு இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட்ல பட்டாஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. தட்ஸ் கால் கன்வர்ஷன். இப்ப பிளாட் போட்டு விற்கிறாங்களா, பிளாட்ல போய் வாங்கியிருப்பாங்க. அந்த லேண்டை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி டிடிசிபி அப்படின்வாங்க, சிஎம்டிஏ அப்படின்வாங்க. அப்போ அந்த நிலத்துக்கு ஒரு அப்ரூவல் இருக்கும். ஸோ அந்த அப்ரூவலில் மேலே நன்சை புஞ்சைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதில் நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். அந்த பட்டாக்கு நிறைய பெரிய பெரிய பேர்கள் இருக்குது. ஆன்லைனில் வர்றது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள். பிளாட்டில் சிஎம்டிஏலேருந்து கன்வர்ஷன் ஆனது எல்லாமே ஆன்லைனில் வரும். அப்படி இல்லாதது யார்கிட்ட போவாங்க, தாசில்தார் விஏஓ கிட்ட போவாங்க. ஸோ அந்த பட்டாவோடைய ஏரியா, ஸோ இந்த ஏரியா சர்வேயில் இருக்கிறது, ஷெடியூலில் இருக்கிறது, எஃப்எம்ஜியில் இருக்கிறது, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பட்டாவில் கம்பைன் பட்டா இருக்கும், அதாவது கூட்டுப்பட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டியில் நிலங்கள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஃப்எல், கார்பரேட்டிவ் இவங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சேல் டீட் கிடையாது, கன்வேயன்ஸ் டீட், காமன் பட்டா. நீங்கள் வேணும்னா தனிநபர் பட்டாவை அப்ளை பண்ணி வாங்கலாம். ஒரே பட்டா நம்பர் தான். உங்களுக்கு வேணும்னா தனிநபர் பட்டா வாங்கிக்கலாம். நீங்கள் அதை சேல் பண்ணும்போது அவங்க பட்டா நம்பர் மாறிட்டு வரும். பட் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று, நான் தனிப்பட்ட நபராக வாங்குறேன் விற்கிறேன்னும் போது ஒரு பட்டா இருக்குது. அந்த பட்டா எப்படி வரும்னா ரூரல் அர்பன், இதை தான் நான் இப்போ சொன்னேன், நஞ்சை புஞ்சைன்னு போது அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு. இது ஆன்லைனில் இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்பனைசேஷன்ஸ் எல்லாமே ஆயிருக்கு. அப்படியே இருந்தாலும் ரூரல் ஆயிருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ்க்கு கன்வர்ஷன்ஸில் இருக்கிறதுனால ரெஜிஸ்டர் யூ ஹேவ் டு செக் வித் திஸ் கன்சர்ன்ஸ். அந்த அத்தாரிட்டியில் யூடிஐன்னு சொல்லுவோம், ஃபசிலி சொல்லுவோம். அதாவது ஒரு வாட்டியும் இந்த பட்டாங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தாசில்தாரோட வேலையோ விஏஓ வேலை என்னென்னா அந்த யூடிஎஸை போய் ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேனுவல் செக்அப் இருக்கும். ஸோ அதில் பேர் கன்வர்ஷன், சிட்டா பட்டா அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த கன்ஃபியூஷனாக சிட்டா என்கிட்ட இருக்குது, பட்டா எந்த அடங்கல்ல இருக்குது இப்படி சொல்லுவாங்க. இது என்னென்னா இது இந்த யூடிஎஸ், இந்த யூடிஆர்னு சொல்லுவோம், இந்த டிவைடட் ப்ராப்பர்ட்டி இதில் இது ரெக்கார்டாகவே இருக்குது.
ஸோ இதனால தான் ஆன்லைனில் அப்டேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர அதிகபட்சமாக அவங்களுக்கு என்ன query இருக்கோ அந்தந்த தாசில்தார் ஆஃபீஸுக்கு இப்போ சர்வீஸ் மையம் இருக்குது. மேம் அந்த ப்ரொசீஜரை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். நம்ம கூட காலர் எடுத்துங்க நினைஞ்சாங்க பேசலாம். ஹலோ 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 மேம் சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? சார் நான் என் பேர் மிஸ்ஸஸ் நரசிம்மன், ஓகே மேம். ராயப்பேட்டாவிலேருந்து பேசுறேன். ஓகே மேம், சொல்லுங்க மேம். இப்ப எனக்கு எங்க அப்பா பிளஸ் 3 பிரதர்ஸ் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க. ஓகே. அது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுனால ஓகே. தாத்தா பேர்ல வாங்கிட்டாங்க, அவங்க அப்பா பேர்ல வாங்கிட்டாங்க அதை. ஓகே. சரியா? இப்போ அந்த டைம் பையிங் த ப்ராப்பர்ட்டி. ஓகே. எங்க தாத்தாக்கு 83 இயர்ஸ். ஓகே. சரியா? இப்போ அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது சிஸ்டர்ஸ் எங்க அத்தைகள் ஓகே சேர்ந்து எங்களுக்கும் அதுல பங்கு வேணும், அப்பா பேர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு அதுல பங்கு வேணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2005ல சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ லேடிஸ்க்கும் இது கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டி. புரியுது மேம், புரியுது மேம். அதனால எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேஸ் போடப்படுறோம்னு சொல்லித்தான் கேஸும் போட்டாங்க அவங்க. ஓகே. இது செல்லுமா செல்லாதா? நீங்க அதுக்கு அட்வொகேட் வச்சு வழக்குங்க. அது 4 பிரதர்ஸ் அவங்க, எங்க அப்பா பிளஸ் 3 அவங்க வச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. புரியுது மேம். நீங்க அந்த கேஸுக்கு வக்காலத் போட்டிருக்கீங்களா, அட்வொகேட் அணுகிருக்கீங்களா? இல்ல 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 இல்ல. எந்த வருஷம் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க மேம் உங்க மேல? இது எங்க அப்பா பேர்ல இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்க அப்பா பேர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு அதுல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு போட்டுட்டாங்க. ஓகே. இல்ல எந்த வருஷம் போட்டிருக்காங்க? என்ன எந்த வருஷம்? இப்பதான் போட்டுட்டாங்க மேடம், ஜனவரியில இன்னும் போட்டு. ஓகே மேம். பூர்ணிமா மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி புரியுது மேம். நம்ம வழக்கறிஞர் உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இப்ப நான் டிவி வால்யூம் வைக்கவா வேண்டாமா? நீங்க கால்ல போன்ல பேசுங்க மேம், போன்லயே உங்களுக்கு தெரியும். ஓகே 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 மேம். இந்த ப்ராப்பர்ட்டி தேங்க் யூ மேம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பி வாங்கின ப்ராப்பர்ட்டிங்களா? காசு அவங்க தான் போட்டு வாங்கினாங்களா? ஆமா. அவங்க தாத்தாக்கு அப்ப வயசு 83ங்களா? ஆமா 83. அவருக்கு ஏதாவது பென்ஷன் ஏதாவது வந்துட்டு இருந்ததா அப்ப? இல்ல கிடையாது கிடையாது கிடையாது. அப்ப இது பிரசிடென்ட் அவர் அப்போ. சரி, அவர் வெறும் நேம் லெண்டர் தான் அப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. உங்க அப்பாவோட இன்கம் அதனால ஜாயிண்ட் ஃபேமிலினால அவர் பேச வாங்கிட்டாங்க. அதுதான் உங்க அப்பா அவங்க கூட பிறந்தவங்க போட்டு வாங்கினதுனால உங்க அத்தைங்களுக்குலாம் அதுல பங்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க தாத்தா ஒரு பினாமி பர்ச்சேஸ் மாதிரி தான் இது. அவர் நேம் லெண்டர் தான் அவரு. ஸோ அவங்க அத்தைங்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கணுன்றதுல இது பூர்வீக சொத்து அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு கட்டாயம் உண்டு. பை பர்த்டே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைட் வந்துடும். இது உங்க தாத்தா பெரியவர் இருக்காரு அப்படின்றதுனால அவர் பேர் தான் கொடுத்துருக்கிறாரே தவிர அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வராத அத்தைக்கு உங்க அப்பா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும் அதுல. சரி, இப்போ எப்படி நான் கேஸ் போடலாமா இதுக்கு? எப்படி அது? நீங்க எது கேஸ் போடுறீங்க? அவங்க தான் ஆல்ரெடி பாக பிரிவினை கேஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஷேர் கேட்டு. அதுல வராது. இது பூர்வீக சொத்து கிடையாது. இது தனிப்பட்ட முறையில எங்க அப்பா அவங்க கூட பிறந்தவங்க வாங்கின சொத்துன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணனா எப்படி மேடம் ப்ரூவ் பண்றது? நீங்க ஒரு அட்வொகேட் வச்சு நீங்க ஒரு வாழ்க்கை வாங்கினது மேடம். அதுதான்மா, நீங்க ஒரு அட்வொகேட் வச்சு உங்க அப்பாவோட இன்கம், உங்க அப்பா கூட பிறந்தவங்களோட அவங்களோட பைசா இதெல்லாம் போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் செந்தில்குமார் மேடம். ஓகே சார். காலிங் ஃப்ரம் சென்னை. ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு என்ன क्वेश्चनனா, ஆக்சுவலா என்னோட பூர்வீக சொத்து இருக்கு மேடம். ஓகே சார். அந்த சொத்துல யார் யாருக்கெல்லாம் ஷேர் வரும்? அது எங்க அப்பா பேர்ல மாறி அதுக்கப்புறம் என் பேர்ல மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷமா என் பேர்ல இருக்கு, ரைட்டுங்களா? ஓகே ஓகே. இப்போ அதை நான் சேல் பண்ணா அதுல எங்க அக்காங்களுக்கு ஷேர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஓகே. இத பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இத பத்தி கேட்கணும். ஓகே சார். மேம் கொஞ்சம் கீதா பிரேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். இப்போ பூர்வீக சொத்துன்னு சொல்லும் போதே சார், பை பர்த் எல்லாருக்குமே ஷேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலா ஷேர் இருக்கு. ஓகேங்களா? நீங்க பார்ட்டிஷனா போறீங்களா இல்ல அந்த சொத்தை ஈக்குவலா தான் பிரிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்க அப்பா இருக்காருங்களா? இல்ல, அப்பா இறந்துட்டாரு. உங்க பேர்ல மாறி இருக்கு இல்லையா? நீங்க அவங்களுக்கும் தான் பார்ட்டிஷன் கொடுக்கணும் சார். அவங்க அம்மால இருந்து ஆரம்பிச்சு உங்க அம்மா, அதுக்கப்புறம் நீங்க, அப்புறம் எப்படி வாரிசுங்க நீங்க லீகல் ஏற்படி வருதோ அப்படிதான் இதை பிரிச்சுக்கணும். அது ஈக்குவலா பிரிக்கணும். ஆமா, கண்டிப்பா.
இது அப்பாவோட சொத்து இங்க சென்னையில ஒண்ணு இருக்கு, அதுவும் அது அப்படிதான் equal ஆ செல்ஃப் அக்யூர்டா? அப்பாவே வாங்குனதா? ஆமா, அப்பாவே வாங்க. அது ஏதாவது செட்டில்மெண்ட் ஏதாவது எழுதி கொடுத்துருக்காரா அப்பா? உயில எதுவுமே எழுதல மேடம், அப்பாலாம் இறந்துட்டாங்க. அதாவது அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்ஸ்டேட்னு சொல்லுவோம் சார். அப்படியே இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த வாரிசுதாரர்களுக்கு தான் அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்கவுங்களுக்கு ஒரு பங்கு ஆயிடும். 1/3 1/4 உங்களுக்கு ஒரு பங்கு, அம்மாவுக்கு ஒரு பங்கு, உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு ஒரு பங்கு. ஓகே 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 மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் மேடம். Good evening, ma'am. சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். மேடம், எங்க தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி, அம்மா சைடு ப்ராப்பர்ட்டி தான் மேடம் இது. ஓகே தாத்தாக்கு வந்து 8 பசங்க இருக்காங்க. ஓகே 4 பையன் 4 பொண்ணு. ஓகே தாத்தா பாட்டி இப்ப இல்ல பிரசன்ட்ல. ஓகே அம்மா தான் ஃபர்ஸ்ட் வாரிசு. ஓகே ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும்னாலும் இல்ல வேற என்ன பண்ணணும்னாலும் எல்லாரோட ஆதார் கார்டு, வாரிசு சர்டிபிகேட் வாங்கணும் இல்லைங்களா? ஓகே மேம். ஆமா மேம், சொல்லுங்க மேம். அதுக்கு வந்து வாரிசு சர்டிபிகேட் 7 பேர் தரேன்னு சொல்றாங்க. ஓகே ஒரு சித்தி அன்மேரிடா இருக்காங்க. ம் அவங்களுக்கு வந்து தாத்தாவோட ரயில்வே ஸ்டாஃப்ன்றதால பென்ஷன் வரும். ஓகே அவங்க மேல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒரு மாமா மட்டும் ஆதார் கார்டு தர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. ஓகே அம்மா வந்து ஏஜ்டு பர்சன். எங்க அம்மா வந்து ஓகே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு அவங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். ஓகே மேம். பூர்ணிமா மேம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அம்மா, பண்ணுங்க. எல்லாருமே உங்கள் தாத்தாவோட வாரிசு எல்லாருமே எல்லாரோட பர்டிகுலர்ஸும் கொடுத்து தான் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஒருத்தரதை விட்டுட்டு வாங்க முடியாது. வாரிசுன்றது அவருக்கு பிறந்த எல்லாரோட பர்டிகுலர்ஸும் கொடுத்து தான் நீங்கள் வாங்க முடியும். ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாங்க அதனால் சொத்துல பங்கு கிடையாது அப்படின்லாம் கிடையாது. வாரிசு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க அப்படின்றதுக்காக கிளாஸ் 1 கிளாஸ் 2 லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரோட பர்டிகுலர்ஸும் கொடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். அப்படி விட்டுட்டு வாங்க முடியாது. அப்படி அவங்க ஒத்துழைக்கலன்னா நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணி இவங்க எல்லாருமே லீகல் ஹேர்னு ஒரு டிக்ளரேஷன் சூட்டை போட்டு டிகிரி வாங்கிக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து பர்கூர்மா, இந்த பக்கம் பர்கூர் பார்டர்ல இருக்கோம் நாங்க. ஓகே மேம், சொல்லுங்க மேம். எங்களுது வந்துட்டு கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேம், சொல்லுங்க மேம். எங்களுது வந்துட்டு சொத்து வந்துட்டு அண்ணன் தம்பி 2 பேருமா. எங்க மாமனாரு, அவங்க சின்ன மாமனாரு. ஓகே அவங்களது 2 சொத்து வந்துட்டு கீழே இருந்தது. அதாவது மெயின்ல இருந்தது சொத்து. ஓகே அத வந்துட்டு அவங்க தம்பி கொடுத்துட்டு நாங்க ஒரு காட்டோரமா எங்களுக்கு இவர் எடுத்துன்னு வந்துட்டாரு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே அந்த சொத்து வந்துட்டு அந்த கீழே மெயின்ல இருந்த சொத்து வந்துட்டு எங்க மாமனார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த சின்ன மாமனாரோட பேரன் கையெழுத்து வாங்கிட்டு அந்த சொத்தெல்லாம் வித்துட்டாங்கம்மா. ஓகே இப்போ வந்து எங்களுக்கு அந்த சொத்துக்கு பதிலா இங்க இருந்துச்சு பாருங்க சொத்து. அது வந்துட்டு அவங்க பேர்லயே இருக்குதுமா. ஓகே எங்க சொத்து வந்து எங்க சோஜனத்துல தான் இருக்குது. ஓகே எங்க சோஜனத்துல தான் இருக்குது. ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு அதான் பண்ண முடியுமாமா? ஆனா வந்துட்டு இப்ப அதுல பங்கு கேக்குறாங்களா அவங்க? என்னங்க? இப்போ உங்க சொத்துலயே பங்கு கேக்குறாங்களா? ஆமா, மாத்திக்கிட்டாங்க சொத்தை. அங்க மாத்திக்கிட்டு இங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த சொத்தெல்லாம் வித்துட்டாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த சொத்துல வந்துட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா பவரா பட்டா வந்து 2010ல நாங்க வாங்கிட்டோம். ஓகே, அது செல்லுமாமா? இந்த நம்ம வழக்கறிஞர் வந்து நம்ம உங்களோட கேள்விக்கு ஆன்சர் சொல்லுவாங்க மேம். கீதா பிரியா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அம்மா, இதுல பாக பிரிவினை பண்ணிக்கிட்டீங்களா? சொத்தை பிரிச்சுக்கிட்டீங்களா? சொத்தை பிரிக்கலமா. அங்க இருக்கிற சொத்து அவங்க மியூச்சுவலா நீங்களாவே வந்து இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு அப்படி யாராவது பெரியவங்க வச்சு பண்ணீங்களா, இல்ல நீங்களாவே அவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்களா? அம்மா, தம்பி வந்துட்டு நல்ல இடத்துல தம்பிக்கு சொத்து கொடுத்துட்டு எங்க மாமனார்கிட்ட காட்டு ஓரமா வந்துட்டாங்கம்மா. சரி, விற்கும் போது நீங்க கையெழுத்து போட்டீங்களா? ஆமா, அவங்க மாமியார் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவர் போடலையா? யாருமா? உங்க இப்ப 2 பேர் இருக்காங்கல்ல, வரும் மாமியார் மட்டும் தான் போட்டாங்களா? இன்னொருத்தவங்க போடலையா? மாமனார் இறந்துட்டாரு. மாமியார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. சரி, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் டீட் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? இப்ப அவங்க வந்து இப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. நீங்க ஒரு நல்ல வழக்கறிஞரை போய் பாருங்க. பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது வெறும் ஜஸ்ட் ஒரு சேலை முடிக்கலாம், ஒரு விற்பனைக்கு பண்ணலாம் கொள்ளலான்றது. பவர்ன்றது ஒரு ஹோல்டு கிடையாது, அது ஒரு அட்ஜுடிகேஷன் தான். ஓகேங்களா? ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பவர் எல்லாம் போட்டுக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட்டிஷன் டீட் தான் ப்ராப்பரான வரி. அப்படி இல்லை அவங்க ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டாங்கன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படி சேல் பண்ணாங்கன்னு தெரியல. அது டாக்குமெண்ட்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அந்த ஒரு வழக்கறிஞரை போய் நீங்கள் முதல்ல பாருங்கள். அதுக்கு ப்ராப்பரான ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்தோ இல்லை ஒரு லிட்டிகேஷனாக அதை ப்ரீ லிட்டிகேஷனாக உட்காந்து முதல்ல சமரசமாக பேசி பாருங்கள். ஏன்னா நீங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க ப்ராப்பர்ட்டியை சேலில்.
ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி இருக்குன்றது சரியாக நீங்கள் சொல்கிறதுல இல்லை, ஆனால் பவர் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு வழக்கறிஞரை பாருங்கள், அப்படி இல்லைன்னா உரிமையாளர் நீதிமன்றத்தை போய் அணுகுங்க. இதுதான் எங்களுது, எப்படி என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோட லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா, வாரிசுதாரர் சான்றிதழ். காலர் கட் ஆயிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் சொல்லி ஸோ முடிச்சு. அந்த வாரிசுதாரர் சான்றிதழ் வச்சுட்டு உங்களுடைய ஷேர் என்ன, அதே மாதிரி ஈசியில் என்ன வருது, பட்டா என்னென்ன வச்சுருக்கீங்க, உங்களுக்கான உரிமங்கள் என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் வச்சு நீங்கள் சட்டப்படி உரிமையாளர் நீதிமன்றத்தில் போய் கோரலாம். சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணலாம். எங்களுக்கு உரிமை இருக்குது, இவங்க தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த சேலை வாய்டாகவும் பண்ணி விட்டுறலாம், சேலையும் வாய்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கரூர் மாவட்டத்தில் பண்றேனுங்க. சொல்லுங்க சார். சொத்து வந்து பாகப்பிரவணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது, அண்ணன் தம்பி. ஓகே. அப்போ அப்புறம் எங்க மகனும் பண்ணிட்டேன்னு, எப்ப மகன் பண்ணிட்டேன் பாகப்பிரவணம் பண்ணி 20 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. அப்புறம் எங்க அப்பாவுடைய அத்தைக்கு எல்லாம் பாருங்களா, அப்பா கூட பிறந்திருக்காங்க, அப்பாவுடைய சிஸ்டருக்கு. அப்பாவோட சிஸ்டர்ஸ். ஓகே சார், சொல்லுங்க சார். அந்த வார்டுக்கெல்லாம் வருமா? வராது. 20 வருஷம் அவங்களையும் வந்து பாகப்பிரிவினைக்குள்ள வருவாங்களா வர மாட்டாங்களான்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா 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 ஆமா. ஓகே சார். ஓகே சார், மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். சார் உங்க பூர்வீக சொத்துனா உங்க அத்தைங்களுக்கும் கட்டாயம் பங்கு கொடுக்கணுங்க சார். அதுதான் சட்டம். இப்போ ஆண் பிள்ளைக்கு என்ன உரிமை இருக்கோ அதே பெண் பிள்ளைகள் அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு பை பர்த்டே அவங்களுக்கு அந்த ரைட் வந்துடும். அதனால் நீங்கள் நான் சீர்வரிசை கொடுத்தேன் அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ சட்டத்தில் வந்து அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட் கொடுத்துட்டாங்க பூர்வீக சொத்துல. வாய் மூலியமாக தானே பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டீங்க? வாய் மூலியமாக பண்ணீங்களா, பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் அவங்க கூட பிறந்த பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பாகப்பிரிவினை பண்ணும்போது கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பண்ணி அவங்களும் இருந்தாங்களா அப்ப பாகப்பிரிவினை பண்ணி? இல்ல இல்ல உங்க அத்தைங்க, நான் சொல்றது உங்க அத்தைங்க. பண்ணுங்க சார், நீங்க பாகப்பிரிவினை பண்ணும்போது உங்க 2 பேருக்குள்ள பண்ணிக்கிட்டீங்களா இல்லது அவங்களோட அப்பாவோட சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு பாகப்பிரிவினை பண்ணீங்களா? அப்பாவுடைய சொத்துக்கு அப்பாவுடைய அத்தை பண்ணீங்க, நாங்க பண்ணிக்கிட்டோம். நீங்க இல்ல உங்க அத்தைங்க இருந்தாங்களா பாகப்பிரிவினை பண்ணும்போது? அவங்க வந்து எனக்கு சொத்து வேண்டான்னு எழுதி கொடுத்தாங்களா? அது எழுதி கொடுக்கலைங்க. அப்ப அது செல்லாது இல்லையா? அவங்களுக்கும் பாகம் உண்டு. நீங்க உங்க அப்பா சொத்தை அவரோட பசங்க நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க. ஆனா இது தாத்தா சொத்து இல்லையா? அத்தைங்களுக்கும் கட்டாயம் பங்கு உண்டு. அப்படிங்களா? ஆமா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பாண்டியிலிருந்து, என் பேர் கோமதிங்க. சொல்லுங்க மேம். எனக்கு மாமனார் மாமியார் உளுந்தூர்பேட்டில் இருந்தாங்க. ஓகே. அவங்க இறந்துட்டாங்க, ஒரே வருஷத்துல முன்ன பண்ண எடுத்துட்டாங்க 2 பேரும். ஓகே. அந்த வீடு வந்து அண்ணனும் தம்பியும் வாடகை கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது என் புருஷமா ஒரு அண்ணா ஒரு அக்கா. அக்கா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க பிள்ளைகிட்ட இருக்காங்க. ஓகே. இவரோட அண்ணனும் இவரும் சேர்ந்து அந்த வீடை வாடகை கொடுத்துட்டாங்க. வாடகை 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. ஓகே. இப்ப அந்த வீடு விற்கணும்னா அவங்க அக்காவை வந்து கையெழுத்து போட்டாலும் விற்க முடியுங்களா? ஓகே. அது ஒரு டவுட். அடுத்து வந்து பேங்க்ல பண்ண மாமா வீடோட இருக்கும்போது போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே. மாமியாரும் மாமனாரும் சேரா சேர்த்து போட்டிருந்தாங்க. ஓகே. அதை எடுக்கிறதுக்கு முடியாமலே அப்படியே இருக்கு. ஓகே. அதுக்கும் அவங்க வந்தாலும் அதை எடுக்க முடியுங்களா? இப்ப நம்ம தினப்பட்ட முறையில 100 அவங்க அண்ணனும் சேர்ந்து எடுத்துக்க முடியுங்களா? ஓகே மேம், உங்க டவுட்டுக்கு வந்து நம்ம மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கீதா பிரியா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அம்மா, இப்போ வந்துட்டு இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கையெழுத்து போட முடியல, வேற எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைங்களே? இல்ல. அப்படின்னா அவங்க இங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு பவர் கொடுக்கலாம்ல, இந்த 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 தெரப்பி இந்த சேல் மட்டும் நடத்தணும், இந்த விஷயம் மட்டும் நடத்தணும், ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். உங்களா ஒரு கண்டிஷனலா போல இல்ல ஜெனரல் பவர்னு சொல்லுவோம். இதுல எதனா ஒருத்தவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்து அவங்களுக்கு பதிலா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். வெறும் கையெழுத்து தான் பிரச்சனையா இருந்தா, புரியுதுங்களா? அங்க இருந்து வர முடியாத சந்தர்ப்பம் தான் பவர் கொடுத்து அதை அட்ஜுடிகேட் பண்ணி அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க ஒரு பவர் வாங்கி அந்த அட்வொகேட் வச்சு இங்க இருக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அதை அட்ஜுடிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இங்க யார் சொல்றீங்களோ அவங்கள வச்சு நீங்க அந்த சேலோ நீங்க சொல்ற மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம்.
ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ஆக்சுவலி இப்போது நம்ம இது காலர்ஸ் வரதுக்கு முன்னாடி காலர்ஸ் வந்துட்டாங்க மேம், பேசிடலாம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்கள் சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். மேடம் 80க்கு முன்னாடி சொத்து வாங்கியிருக்காங்க பாட்டை. ஓகே. அது பாட்டி பேர்ல யூடிஆர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அந்த யூடிஆர்ல 2 அனுபவம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தம் மேடம்? யார் சார் சொல்றா உங்களுக்கு இல்லைன்ட்டு? இல்லைன்னு அந்த விஓ சொல்றாங்க. உங்களுக்கு அனுபவம் எல்லாம் இல்லை, அனுபவத்துக்கு பட்டா இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகே, நீங்க பட்டா வாங்கல? பட்டா இருக்கு. இருக்கு. ஆமா. ஓகே. 3 இயருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 1 இயர் 1.5 இயர் அனுபவம் இருக்கு. ஓகே. ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க. அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் எங்களுடைய. ஓகே சார். ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். கீதா பிரியா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சார் யூடிஆர்ல மட்டும் தான் பேர் இருக்கு இல்லையா? ஏ ரெஜிஸ்டர்னு ஒன்னு இருக்கும். ஏ ரெஜிஸ்டர்ல இருக்கு. ஏ ரெஜிஸ்டர்ல இருக்கு. வேற என்ன உங்களுக்குன்னு சொல்லிக்க வேற எனக்கு ஃபசிலி இருக்கா? என்ன மேடம்? ஃபசிலி அது என்ன ஒண்ணு தெரியல. நீங்க அத போய் உங்களோட வில்லேஜ் விஏஓ ஆபீசர் சொல்றாருல, அதாவது நான் முன்னாடியே ஒரு கேள்விக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். அதாவது மேனுவலா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அடங்கல் சிட்டால மட்டும் இருக்கா பேரு? யூடிஆரோட பட்டால இருக்கா? யூடிஆரோட பட்டாவிலே இருக்கு பேரு. பட்டா என்ன பட்டா அது? யூடிஆர் பட்டா கொடுத்துருக்காங்க. யூடிஆர் பட்டா. நீங்க யூடிஆர் பட்டா வச்சு இது பண்ண முடியாது. நீங்க தாசில்தார் கிட்ட கண்டினியூ அனுபவபூர்வமா இருக்குன்னா அட்வைஸ்னா ஒரு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அலாட்மெண்ட்ல இன்னாருக்கு இப்படி அனுபவபூர்வமா வந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. இது யாரும் வாங்கினாங்க வித்தாங்க அப்படி இல்ல. நீங்க அனுபவபூர்வமா தான் கேக்குறீங்க, அட்வைஸ் பொசிஷன் கேக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு அதை எவ்வளவு வருஷமா நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்க? 80க்கு முன்னாடி அனுபவிச்சுட்டு வராங்க. நான் ஒரு 40 வருஷமா அனுபவிச்சு. அது கண்டிப்பா இவ்வளவு வருஷம் இருக்குன்னா அங்க இருக்க சப் ரெஜிஸ்ட்ராரு அவங்க கலெக்டர் ஒரு ஜிஓ ஒன்னு பாஸ் பண்ணி இதுதான் ஏதாவது ஒரு தாக்கல் மனுல உங்களுக்குன்னு அத்தாட்சி இருக்கணும். அப்பதான் நீங்க உரிமை கோர முடியும். அப்படி இல்லைன்னா அதுல நீங்க சும்மா அனுபவம் தான் இப்ப வரைக்கும் இருக்கீங்க இல்லையா, அந்த பொசிஷன் தான். மற்றபடி அதுல இது கிடையாது, உங்களுக்கான உரிமம் கிடையாது. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பேர் மட்டும் வந்திருக்கு, நீங்க தான் அங்க பயன்பாட்டுல இருக்கீங்க. இப்ப ஏதாவது கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் எல்லாம் வீடு இருக்கு மேடம். அது மாறிடுச்சு. அப்ப கன்வர்ஷன் பட்டா இது. சோ இது டோட்டலி என்டையர்லி பாத்தீங்கன்னா சினாரியோ வேற. இதுக்கான அலாட்மெண்ட் இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். ஓகே, நம்ம அடுத்த காலர்ட்ட பேசிடலாம் மேம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். பேர் கீதா மேடம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். நான் வயசுல இருந்து எங்க அம்மா வீட்டுல தான் மேடம் இருக்கிறேன் மேடம். ஓகே. கல்யாணமாகி இங்கதான் மேடம் இருக்கு. அம்மா இறந்து 3 வருஷம் ஆச்சுங்க மேடம். ஓகே. இப்ப வந்து எங்க அண்ணன் வந்து ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி என் வீட்டுல நீ இருக்க கூடாது, ஓகே, வீட காலி பண்ணி, எங்க அம்மா வந்து என் மேலதான் வீடு எழுதி கொடுத்துருக்காங்க, நீ இருக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இருக்கிறாரு மேடம். கேஸும் போட்டிருக்கேன் மேடம். ஓகே, என்ன கேஸ் மேம் போட்டிருக்காங்க? மேடம் வீட்டு மேல கேஸ் நான் போட்டிருக்கேன் மேடம். சார் சொன்னாங்க மேடம் ஸ்டேஷன்ல. ஓகே. இப்ப இந்த தண்ணி பிடிக்க விடுறது இல்லை மேடம், கரண்ட் யூஸ் பண்ண விடுறது இல்ல, ரொம்பவும் டார்கெட் பண்றாங்க மேடம். பொது கழிச்சு விட அந்த மாதிரிதான் மேடம் நான் யூஸ் பண்றேன் மேடம். ஏதோ ஒரு நான் வீடு காலி பண்ணி போறேங்கிறத ஏதோ ஒரு கேஸ் போட்டு என் மேலேயும் ஹஸ்பண்ட் மேலையும் ஸ்டேஷனும் வீடுன்னு அலைய மேடம். யார் சப்போர்ட் இல்லைங்க மேடம். ஓகே. எனக்கு 6 பேர் இருக்கிறாங்க மேடம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அக்காவுக்கும் தம்பிக்கு மட்டும் தான் இந்த சொத்து டாலர் செட்டில்மெண்ட் எழுதியிருக்காங்க, உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு இருக்கிறாரு மேடம். இந்த ஒரு கட்சியில வேற சேர்ந்திருக்காங்க. இந்த கட்சியை வச்சு படாத பாடு என்னை படுத்துறாரு மேடம். தர்ணா போராட்டம்ல உட்கார்ந்தேன் மேடம். 8 நாள் 10 நாள் கரண்ட் இல்லாம உட்கார்ந்தேன் மேடம் நானு. ஓகே. அதெல்லாம் மறியல் பண்ணிருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் எஸ்ஐ சார்லாம் வந்த பிறகுதான் மேடம் கரண்ட் போடவே விட்டாருங்க மேடம். ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேடம். ஓகே மேம், இல்லைங்க மேம், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. பூர்ணி மேம் கொஞ்சம் அந்த வீடு வந்து பூர்வீக சொத்தா இல்ல உங்க அம்மா சம்பாரிச்ச சொத்துங்களா?
அம்மாவோடதுங்க மேடம். பாட்டி தாத்தாவோட சொத்து அம்மா மேல இருந்தது மேடம். அம்மா பேர்ல கொடுத்துருக்காங்களா அம்மா பாட்டி? பேர்ல தான் மேடம் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன போர்ஜரி பண்றாங்கன்னு தெரியல. இல்லம்மா, உங்க அம்மா அந்த மாதிரி ஏதாவது செட்டில்மெண்ட் உங்க அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எழுதி வச்சிருக்காங்களா? இல்லைங்க மேடம், அக்கா கஷ்டப்படுறாங்க, பத்திரம் கொடுங்க வச்சு எடுத்து தரேன்னு சொன்னாங்க மேடம். அவங்க வச்சு இன்னி வரையும் எடுத்தே தரலைங்க மேடம். இப்ப அது பத்திரம் அடமானத்துல இருக்குங்களா, வீட்டு ஆமா பத்திரம்? மேடம், அவங்க 1க்கு 3 பேங்க்ல வச்சிருக்காங்க மேடம். அவங்க உண்மையே சொல்றது இல்லைங்க மேடம், எது கேட்டாலும். இப்போ உங்க அம்மா இப்ப எந்த ஒரு பத்திரமும் யாருக்கும் எழுதி தரல இல்லைங்களா? யாருக்குமே தரலைங்க மேடம். இப்ப அண்ணனும் அந்த அக்காவும் தான் மேடம் இதுக்கு முக்கால்வாசி காரணம் மேடம். பொதுவா வந்து அம்மா வழியில வர சொத்து எப்படின்னா வந்து அவங்க வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் மாதிரி எழுதுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி எழுதாத இறந்துட்டாங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். அப்பா சொத்து வேற, அம்மா சொத்துன்றது வேற. அம்மா சொத்துல வந்து அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மாட்டேருந்து வரும்போது அவங்களோட வாரிசுங்களுக்கு செட்டில்மெண்ட் எழுதலாம், உயில் எழுதலாம், எது வேணால் எழுதலாம். அப்படி எழுதினாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு வாரிசுக்கு தான் போகும் சொத்து. அப்படி எழுதாத அம்மா எதுவுமே எழுதாத இன்டெஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இறந்துட்டாங்கன்னா எல்லா வாரிசுங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். அப்பா எப்படி பூர்வீக சொத்தில் வருதோ அதே மாதிரி அம்மாவோட வழியில் வர ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத உங்கள் சகோதரரும் சகோதரியும் வந்து ஏதாவது அடமானம் வச்சுட்டாலும் அதை நீங்கள் வந்து பெருசாக இது பண்ணாத, நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை கேஸ் போட்டு உங்களுக்குரிய ஷேரை மட்டும் அதில் வாங்கிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட கால் எடுத்துங்க நினைச்சிருக்காங்க மேம். ஹலோ. தேங்க்யூ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர் மாவட்டம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். இது வந்து மேடம் என்னுடைய ஒய்ஃப் வந்து தம்பிக்காரன் வந்து மேடம். ஓகே. அவங்க வந்து தம்பி வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஓகே. அந்த சொத்தை வந்து ஒரு 3 சென்ட் அக்கா பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு மேடம். ஓகே. அக்கா எழுதி கொடுத்த பிறகு கூடவே அம்மா இருக்கிறதுனால சரி அம்மா அங்க எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம். ஓகே. சரி இப்போ வந்து ஒரு 20 வருஷம் போய் கேட்டோம்னா இப்போ என்ன சொல்றாங்கல்ல, நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. நம்ம கிட்ட பணம் வாங்கும்போது ஓகே 10 ரூபாய் பாண்டு பேப்பர்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி 2 பேர் சாட்சி எழுதி போட்டு அந்த ஊர் கணக்குல எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே. அந்த காப்பி என்கிட்ட இருக்கு. ஓகே. ஓகே போய் கேட்டாங்க, அக்காவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு மேடம். நீங்க பண்ணலாம். ஓகே சார், நில்லுங்க சார். பூர்ணிமா மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல அவங்க வந்து எழுதி கொடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ற சிச்சுவேஷன் அவங்க 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி தான் வாங்கியிருக்காங்க அக்காக்கு. ஆனா இப்போ வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விட்னஸ் இருக்காங்க, விற்க மாட்டேன்றாங்களா? ஆமா சார். 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க எழுதி வாங்கியிருக்கீங்களா அவங்க கிட்ட இருந்து? ஹலோ. ஹலோ சார், உங்ககிட்ட தான் கேக்குறாங்க சார் நம்ம வழக்கறிஞர். ஹலோ சொல்லுங்க மேடம். சார், நீங்கள் 10 ரூபாய் பாண்ட் பேப்பரில் எழுதி வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு விற்கிறதுக்கு? ஆமாம் மேடம். 3 சென்ட் டான் பத்திரமா கொடுத்துட்டாங்க மேடம். ஒரிஜினல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களா? ஆமாம், அக்காவுக்கு பாகமாக கொடுத்துட்டாங்க. புரியல, அக்காவுக்கு பாகமாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம், தான பத்திரமா எழுதி கொடுத்துட்டாங்க 10 ரூபா. யார் எழுதி கொடுத்தா தான செட்டில்மெண்ட்டு? தம்பி கூட பண்ணுற தம்பி. உங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டாங்களா? ஆமாம் மேடம். சரி, சுவாதீனத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? இடத்தையும் எவ்வளோ வருஷம் ஆகுது? ஆமாம் மேடம், சார் நீங்க கொஞ்சம் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால்ல பேசுனீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் கேட்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சார் நீங்க கேட்குற கேள்விக்கு. அதான் மேடம். சார் சொல்லுங்க, இப்போ உங்க அக்காவுக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ ஒரு 10 வருஷம் ஆகுது மேடம். 10 வருஷம் ஆகுதுங்களா? இப்போ என்ன பிரச்சனை அதனால? இப்போ போய் கேட்டாக்கா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். யார், உங்க தம்பியா? அவங்க தம்பி கூட பிறந்த தம்பியா. சரி, இப்போ சுவாதீனமும் அவங்ககிட்ட வந்துருச்சு இல்லையா? மேடம் இடமும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? ஃபிசிக்கல் போர்ஷனும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? ஆமா ஆமா, அந்த 3 சென்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாரு இல்லைங்களா? சுவாதீன அனுபவமும் இருக்கு, அப்புறம் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டும் எழுதிருக்கனால அவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு வாங்கிக்கலாங்க சார். ஆமா, ஏன்னா சுவாதீனம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சு உங்களால் எவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுன்றது சொல்ல முடியாது. இப்போ சுவாதீனம் உங்கள்கிட்ட அந்த எழுதி கொடுத்ததை வச்சு தான் உங்களுக்கு சுவாதீனத்தை கையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவ்வளோ நாள் இருந்ததுக்கு உங்களுக்கு கட்டாயம் சிட்டாலாம் போட்டிருப்பீங்க. சிட்டா போட்டிருப்பீங்க, ஏதாவது இந்த நிவாரணம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா?
ஆமா மேடம். அதெல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு சுவாதீனம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் நான் சுவாதீனத்தில் இருந்திருக்கேன், பொசஷன் என்கிட்ட ஆல்மோஸ்ட் 15 வருஷமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சு நீங்கள் உரிமை கோரலாம் போய் சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு. மேம் நம்ம ஆக்சுவலி இந்த காலர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்லைன் பட்டா பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தோம். அதோட ப்ரொசீஜர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். ஆன்லைன் பட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, உங்கள் பின்னாடி இருக்க ஸ்கெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அதில் உங்களோட எப்போவுமே ஈசின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பிஆர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸ்கெடியூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கான சர்வே லென்த் எல்லாமே இருக்கும். அதில் தான் வந்து சர்வே நம்பரோட ஒரு பட்டா நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, சரி, அது அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க பட்டா நம்பர், அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற சேலோ ரெஜிஸ்ட்ரேஷனோ வரது, இந்த டாக்குமெண்ட் நம்பரில் இருக்க பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டா நம்பர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சர்வே நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கும். நேம் ஆஃப் த பர்சன், ஓகே, யார் வழியாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஈஸின்றது வில்லங்க சான்றிதழ். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கும், எப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடந்தது. பட்டாங்கிறது சேலில் தான். ஸோ எல்லாருமே எப்படின்னா செட்டில்மெண்ட் ஆர் சேல் டீட். அப்போது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை முழுசாக அது ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கான டைட்டில் மாறுது தான். ஓகே, ஸோ இந்த டைட்டிலோட இதுதான் பட்டா. ஸோ ஆன்லைனில் பட்டான்றது எப்படின்னா நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் எனக்கு இது பட்டா வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னா அந்த டெஜிநெட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இது இருக்குது, அந்த வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா யார் பேர் இருக்கோ அது ரிலே ஆகும். ஓகே, ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மேனுவலாக போயிட்டு ஒரு ஈஸியில் பார்க்கும்போது நிறைய என்ட்ரி இருக்கும். ஸோ இதில் ராங் பட்டாஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 2 பேர் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, சப்டிவிஷனில் வருது, கம்பைன்டு இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் பட்டால இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது கிளாரிட்டி பண்ணி ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி தான் ஆப்பில் ஏற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் பட்டால இருக்க ஒரு ப்ளஸ். ஓகே, தேங்க்யூ மேடம். தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் கேட்கலாம். மேடம், அது பிராண்ட் வந்து நப்பாங்க. ஓகே, அதில் வந்து டாடா பேரில் பட்டா கொடுத்துட்டாங்க. சார் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, கொஞ்சம் ரிசீவர் எடுத்து பேசுகிறீங்களா ஸ்பீக்கர் இல்லாமல்? சொல்லுங்கள் சார். தாத்தா பேர்ல பட்டா கொடுத்துருக்காங்க இருக்கு. ஓகே, அதுல வந்து அப்பா வந்து வீடு கட்டிட்டாங்க 75ல. ஓகே, அப்பா வந்து 98ல இறந்துட்டாங்க. அந்த வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணி நாங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு அப்பா கூட பிறந்த 4-5 அண்ணன்களும் வந்து எங்களுக்கு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. அதனால வீடு கட்டிட்டு நாங்களும் வந்து அம்மா பேர்ல இபி கனெக்ஷன் வரி எல்லாமே 25 வருஷமா கட்டிட்டு இருக்கோம். ஓகே, கட்டிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பங்கு கேட்கறாங்க. ஊர் பஞ்சாயத்துல வச்சு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட், அதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் சாட்சிகளோட இருக்கு. ஓகே, பட் அப்ப வேணான்னு விட்டு கொடுக்கறதுனாலதான் நாங்க வந்து வீடு கட்டிட்டோம். இல்ல புரியுது சார். இப்போ ஏதாச்சும் கேஸ் போட்டிருக்கீங்களா? இல்ல, கேஸ் போடல. ஓகே சார். நம்மளோட கேள்வி, இந்த வெட்டு பேப்பர்ல எழுதி கொடுத்தது செல்லு மாங்கிறது ஒண்ணு. 25 வருஷமா வந்து அம்மா பேர்ல வீட்டு வரி, மின்சார கட்டணம், இபி பில்லு, அப்புறம் தண்ணி வரி எல்லாமே அம்மா பேர்ல இருக்கு அந்த வீடு. ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். பூர்ணிமா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நீங்கள் சொல்கிறது வந்து கூர்ச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஊர் பஞ்சாயத்துக்காரங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது 4-5 பேரை வச்சு எழுதியிருக்கிறது. கூர்ச்சீட்டுன்றது செல்லும் அதுவுமே. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 25 இயர்ஸாக நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு வீடெல்லாம் கட்டியிருக்கீங்க, சுவாதீனத்தில் இருக்கிறனால அவங்க வேண்டான்னு சொல்லி கூர்ச்சீட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிக்ளரேஷன் சூட் போட்டு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். மேடம், விஷயம் அதில் வித்து பேப்பர் வந்து பேப்பர்ல, பட் அது பாண்டோ மாதிரி எதுவும் வெறும் பேப்பர் தான். அதுதான் பாண்ட் ஷீட்டுன்னு வேண்டாம். வெறும் ஒரு ஒயிட் பேப்பரில் பஞ்சாயத்துக்காரங்களெல்லாம் வச்சு எழுதுறது பேர் தான் கூர்ச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூட் போடலாம். இப்போ அந்த பஞ்சாயத்தில் கையெழுத்து போட்டவங்க யாராவது உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சாட்சியாக ஏற்றி நீங்கள் சூட்டு ஃபைல் பண்ணி நீங்கள் சாட்சியாக ஏற்றி உங்களுக்கு டிக்ளரேஷன் சூட் போட்டு வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், 25 வருஷமா வந்து அம்மா பேர்ல கவர்மெண்ட் போறதுனால அதுவும் அம்மாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான், நீங்கள் இவ்வளோ நாள் சுவாதீனத்தில் இருக்கீங்கன்றதுக்கு எல்லா டாக்குமெண்ட் இருக்குது இல்லைங்களா? அம்மா பேர்லேயே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, இபி பில் இருக்கும், மற்ற பட்டா எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே சூட் ஃபைல் பண்ணும்போது அதெல்லாம் உங்கள் சைட் டாக்குமெண்ட்டாக போட்டு உங்கள் சைட் சாட்சியாக அந்த கூர்ச்சீட்டு எழுதும்போது யார் யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்களாம் சாட்சியாக ஏற்றி நீங்கள் டிக்ளரேஷன் சூட் போட்டு டிகிரி வாங்கிக்கலாம். ஓகே,
ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி மேம். தேங்க்யூ பூர்ணிமா மேம், தேங்க்யூ கீதா பிரியா மேம். நம்மளோட என்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியணும்னா நம்ம புதியுகம் சேனலோட யூடியூப், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் பேஜில் வந்து நம்ம ஷெட்யூல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.